நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. வணக்கம் அன்பர்களே, நான் டாக்டர் சைதை ராஜா பேசுகிறேன். ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ என்ற புதிய சேனலில் இன்று முதல் வீடியோக்கள் வெளியிடுகிறோம். தங்களின் மேலான ஆதரவை எதிர்பார்க்கின்றோம். நண்பர்கள், உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் இதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். இந்த வார ராசி பலனை இப்போது பார்க்கலாமா? 2/2/2025 முதல் 8/2/2025 வரை உள்ள கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் உள்ளடங்கியது என்று பார்த்தால், கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, ராசியில் குரு இருக்கிறார். அப்போது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. 11ல் இருக்கிறதே சிறப்பு. அப்புறம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்குங்க, அற்புதமாக இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் அதாவது 7க்குடையவன் 2ல் இருக்கார். 2க்குடையவன் போய் 9, 10ல் இருக்கிறது மிக மிக சிறப்பு. புத பகவான் 2க்கும் 5க்கும் உடைய புத பகவான் 9ஆம் இடத்துல 4 நாள், 10ஆம் இடத்துல 2 நாள் இருக்கார். 7க்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் அமைவது மிக மிக சிறப்பு. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக அமைகின்றன. 4க்குடையவன் சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குரு பகவான் ராசியில் இருக்கிறதால 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். பூர்வ புண்ணியத்தில், அதாவது பூர்வீகத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. பூர்வீக சொத்தில் ஏதாவது இழுபறி, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய ஒரு நிலை. பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையும். அது மட்டும் இல்லைங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷத்திற்கு அளவு கிடையாது. செவ்வாய் 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீகத்தில் போய் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு வாரம். 7க்குடையவன் 2ல் இருப்பது மிக சிறப்பு. கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்துக்கு ஒரு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய நிலை. நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய சூழல் இருக்குது. கல்வி, உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் மிக சிறப்பாக உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. திருமண வயதில் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். கூட்டு தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 9ல் சூரியன் இருக்கார். காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. தந்தைக்கும் உங்களுக்கும் என்னதான் பிரச்சனைகள், இடர்பாடுகள், இன்னல்கள் வந்தாலும், கருத்து வேறுபாடுகள் வந்தாலும், குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போ 4க்குடையவன் உங்களுக்கு 9ல் இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால சொத்து பத்துக்களால் மதிப்புகள் கூடும். மற்றபடி தந்தையால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சகஜ நிலைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது.
உங்களை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்தில் சனி பகவான் 10ல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. 10க்குடையவன் 10ல் ஆட்சியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால், இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றமான ஒரு நிலை. இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு பிடிமானம் இல்லாமல் ஏனோ தானோன்னு வேலை பார்த்துருப்பீங்க, டென்ஷனாக இருந்திருப்பீங்க. ஆனால் இனி அப்படி இல்லை. தொழிலில், உத்தியோகத்தில் ஒரு பிடிமானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நல்ல ஒரு சம்பாத்தியமும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு. சின்ன லேத்பேட்டிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும், அது முதலாளியாக இருக்கட்டும், அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளாகட்டும், ஒரு சுமூகமான அணுகுமுறை இருக்கும். அதே நேரத்தில் நல்ல ஒரு வேலைகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதால இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மேலாமினிக்கையாக இருக்க முடியாதுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஒழிய உங்களுக்கு, அதாவது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக இந்த வாரம் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமா? கிடைக்கும். பண வருவாய் ஈட்டுவீர்களா? கண்டிப்பாக பண வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருப்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு. ராகு பகவானும் இருக்கார். அப்போ வெளிநாட்டு பயணங்களால் அனுகூலத்தை தரும். இதனால் வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு முனைப்போடு இருந்திருப்பீங்க, செயல்பட்டிருப்பீங்க. ஆனால் வெளிநாட்டுக்கான அமைப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. இப்போ அதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதுலேயும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அன்பர்கள், அதை சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு காலமாக இருக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி இந்த குரு சந்திர யோகம் உங்களை பொறுத்தவரையிலையும் வார இறுதியில் குரு சந்திர யோகம் ஏற்படுவதாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை, எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு, பிள்ளைகளால் சந்தோஷம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஓரளவுக்கு ஆதரவு, நன்மைகள், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி, சக ஊழியர்களும் ஆதரவாக செயல்படுவார்கள். மொத்தத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குமா, அமோகமாக இருக்கும். இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம நாட்கள் எதுவும் இல்லை. மிக மிக